விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளுக்குமே உயிர் வாழ்வதற்கு உணவு மிக அவசியம். நாம் உண்ணும் உணவுதான் நம் உடல் ஆரோக்கியத்தையும் மனதையும் பாதிக்கின்றன. நாம் உண்ணும் உணவு நம் உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியம் தருகின்ற உணவாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். உணவே மருந்து, மருந்தே உணவு எனும் வகையில் உணவை உண்ண பழகி கொண்டால் நோய்கள் நம்மை அணுகாது. நன்றாக பசித்த பின் உண்ண வேண்டும், ருசிக்காக உண்ணக்கூடாது. வள்ளுவரும் உணவு உண்ணும் முறை பற்றியும் அளவாக உண்ணுதல் மற்றும் செரிமானம் பற்றியும் வெகு அழகாக எடுத்துரைக்கிறார். அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து என்கிறார். இதன் பொருள், ஏற்கனவே நாம் உண்ட உணவு வயிற்றில் நன்றாக செரிமானம் ஆகிவிட்டதா என்பதை அறிந்து நன்றாக பசி எடுத்த பின் மீண்டும் நாம் உணவு உண்ணும் பொழுது நமக்கு உடம்பிற்கு ஒவ்வாத உணவு வகைகள் எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்கிறார். நாம் ருசிக்காக உண்ணுகின்ற உணவு இந்த நாவு வரைக்கும் தான் நமக்கு பலனை தரும். தொண்டை வழியாக அது வயிற்றுக்குள் சென்றால் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. நம் உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகளையும் எளிதில் ஜீரணமாகாத உணவு வகைகளையும் நாம் உண்பதால் அவை வயிற்றிலேயே தேங்கி நோய் கிருமிகள் உருவாகி உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கின்றன. நாம் பொதுவாக எப்படி உண்ண வேண்டும்? நாம் உண்ணும் உணவு நம் உடம்புக்குள் உறைந்திருக்கின்ற இறைவனுக்கு படைக்கின்ற நெய்வேத்தியம் போல் உண்ண வேண்டும் என்பார்கள். உன் உணவு பழக்கத்தை சொல், உன் குணத்தை சொல்கிறேன் என்பது பிரான்ஸ் நாட்டு பழமொழி. ஆம், நம் உணவிற்கும் நம்முடைய குணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நமக்கு 3 வகையான குணங்கள் உண்டு: ராஜச குணம், தாமச குணம், சத்துவ குணம் என்று. இந்த ராஜச குணம் எப்படி அதனுடைய வெளிப்பாடு இருக்கும் என்றால், புகழ், பதவி, பணம் இவற்றில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். உலகத்தில் உள்ள அத்தனை இன்பங்களையும் ஒட்டுமொத்தமாக அனுபவித்து விட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். எந்த ஒரு செயலையும் உடனே செய்து முடித்து விட வேண்டும் என்ற துடிப்புடன் இருப்பார்கள். ஆனால் எந்த செயலையுமே முழுமையாக செய்து முடிக்க மாட்டார்கள். மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் கோபப்படுபவர்களாகவும் இருப்பார்கள். யாரையுமே துச்சமாகத்தான் மதிப்பார்கள். பலனை எதிர்பார்த்துதான் எந்த காரியத்திலையும் ஈடுபடுவார்கள். போட்டி, பொறாமை உணர்வு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தாமச குணத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்? இந்த தாமச குணம் என்பது ஒரு மந்தத்தன்மையான ஒரு குணம் என்று சொல்லலாம். சோம்பேறித்தனம், செயல்திறன் இன்மை, எந்த ஒரு செயலிலும் ஆர்வமே இல்லாமல் அமர்ந்திருப்பது, அறியாமையில் மூழ்கியிருப்பது என்று கூட சொல்லலாம். சத்துவ குணம் இந்த 3 குணங்களிலேயே ஒரு தலை சிறந்த குணம் சத்துவ குணம் என்று சொல்லலாம். இந்த சத்துவ குணத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்றால், நல்ல காரியங்களில் ஈடுபடுபவர்களாக இருப்பார்கள். பொறுமை அதிகமாக இருக்கும். பதற்றமே படாமல் மிக அமைதியாக ஒரு காரியத்தை செய்து முடிப்பார்கள். மனம் ஒன்றி அனைத்து செயல்களிலும் ஈடுபடுவார்கள். புலனடக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். விவேகம், வைராகியத்துடன் செயல்படுபவர்களாக இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு மனசாந்தியோடு ஒரு விழிப்புணர்வோடும் இவர்கள் இருப்பார்கள். இதுதான் சத்துவ குணத்தின் வெளிப்பாடாக இருக்கும். ஆகவே நாம் எந்த மாதிரியான உணவு வகைகளை உண்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் இந்த 3 குணங்களில் எந்த குணம் நம்முள் மேலோங்குகிறது என்பதை நாமே அறிந்து கொள்ளலாம். ராஜச குணத்தை நாம் தவிர்க்க வேண்டும் என்றால் அதிக காரம், அதிக புளிப்பு,
எண்ணெயில் பொரித்த உணவு வகைகள், சாக்லேட், காஃபி, இறைச்சி இவற்றையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். தினமும் நடைப்பயிற்சி, யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி, தியானம் இவற்றையெல்லாம் செய்வதன் மூலம் நமக்குள் பெருகி கிடக்கின்ற அந்த ஆசைகள் எல்லாம் அழிந்து மனதை அமைதியடைய செய்யும். இதனால் சத்துவ குணம் நமக்குள் மேலோங்கும். இறை வழிபாடு, ஆன்மீக புத்தகங்கள் வாசிப்பதும் நமக்குள் சத்துவ குணத்தை மேலோங்க செய்யும். இந்த தமோ குணத்தை நாம் நமக்குள் மேலெழாமல் தடுக்க வேண்டும் என்று விரும்பினால் நாம் தவிர்க்க வேண்டிய உணவுகள், பழைய உணவுகளை உண்ணக்கூடாது. குளிர்சாதன பெட்டியில் வைத்திருக்கும் உணவுகளை உண்ணக்கூடாது. பதப்படுத்தப்பட்டு டின்களில் அடைத்த உணவையும் நாம் தவிர்க்க வேண்டும். எந்த நேரமும் தூங்கிக் கொண்டே இருக்கக்கூடாது. சீக்கிரமாகவே படுக்கைக்கு சென்று அதிகாலையில் எழுகின்ற பழக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். நம் உடலையும் நம் சுற்றுப்புறத்தையுமே தூய்மையாக வைத்துக் கொண்டால் நமக்குள் தமோ குணம் என்பது குறைந்துவிடும். இவர்களும் உடற்பயிற்சி, யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி இவற்றையெல்லாம் செய்வதன் மூலம் அந்த சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபட்டு சுறுசுறுப்பாக நாம் செயல்படலாம். சத்துவ குணம் நம்முள் மேலோங்குவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறை என்னவென்றால், இயற்கையிலேயே புதிதாக விளைந்த காய்கறிகள், பழங்கள், முளைக்கட்டிய பயிர்கள், பருப்பு வகைகள், சிறுதானியங்கள், கீரை வகைகள், உலர் கொட்டைகள், நார்ச்சத்து அதிகம் உள்ள பொருட்கள் இவற்றையெல்லாம் நாம் சேர்த்து கொண்டே வர வேண்டும். சத்துவ குணத்தை நாம் மேலோங்க செய்வதற்கு வெங்காயம், பூண்டு, கத்தரிக்காய், காளான் இவற்றையெல்லாம் நாம் தவிர்த்து விட வேண்டும். எனவே இது போன்று உணவு பழக்கத்தை நாம் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் நமக்குள் நல்ல குணங்களும் மேலோங்கி நிற்கும். அது மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் நாம் விழிப்புணர்வோடும் ஒரு உற்சாகத்தோடும் உணர்வு பூர்வமாக செயல்பட வேண்டும் என்றால் அதுவும் உணவே நமக்கு காரணமாகி விடுகின்றது. வள்ளலாரும் வள்ளுவரும் புலால் மறுப்பு குறித்து எடுத்துரைத்திருக்கிறார்கள். புலால் உண்பது கொலை பாதகத்திற்கு சமம் என்கிறார் வள்ளலார். ஆன்மநேய ஒருமைப்பாட்டின் அடிப்படையில் பிற உயிர்களை தன்னுயிர் போல் கருதி புலால் மறுப்பை தீவிரமாக வலியுறுத்தியவர் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் புலால் உண்பது என்பது அருளுடைமைக்கு எதிரானது என்கிறார். வள்ளுவரும் தன்னூன் பெருக்கற்கு பிரிதூன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்கிறார். தன்னுடைய உடம்பை பெருக்கிக் கொள்வதற்காக மற்ற உயிர்களின் உடலை கொன்று தின்பவனுக்கு எப்படி கருணை இருக்கும் அவன் மனதில்? அவன் எப்படி மற்றவர்களிடம் கருணையாக செயல்படுவான் என்று சொல்கிறார் வள்ளுவர். எந்த உணவை யார் எப்படி சாப்பிட வேண்டும் என்பது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் எந்த உணவாக இருந்தாலும் நம் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் வகையிலும் இலகுவாக செரிமானமாகும் வரையிலும் நாம் உண்ண வேண்டும் என்பதை மட்டும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே சைவ உணவுதான் நம் உடலுக்கும் மனதிற்கும் மகிழ்ச்சியை தரும் என்று சொல்கிறார்கள். அசைவ உணவு உண்பதால் நம் உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை நாம் சற்று தெரிந்து கொள்வோம். இயற்கையிலேயே நம்முடைய பற்கள் மிகவும் மென்மையானதாகத்தான் இருக்கின்றன. வெறும் சைவ உணவை மட்டும் மென்று விழுங்குவதற்கான முறையில்தான் நம் பற்கள் அமைந்துள்ளது. ஆனால் விலங்குகளை பார்த்தீர்கள் என்றால் விலங்குகளின் பற்கள் மிக கூர்மையாகவும் கடினமாகவும் இருக்கும். ஆகவே அவை விலங்குகள் எல்லாம் மாமிசத்தை சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று விழுங்குகின்றன. அதனுடைய குடல் அமைப்பும் மிகச் சிறியதாக இருப்பதால் அன்றாடம் அதனுடைய கழிவுகளும் நன்றாக வெளியேறிவிடுகின்றன. ஆனால் நாம் மாமிசத்தை சாப்பிடும் பொழுது நம்முடைய பற்களால் அதை நன்றாக அரைத்து கடித்து நம்மளால் மென்று விழுங்க முடிவதில்லை. ஆகவே அது என்ன செய்கிறது? வயிற்றுக்குள் சென்று நன்றாக தங்கி விடுகின்றது. இந்த அசைவ உணவு செரிமானம் ஆவதற்கு 72 மணி நேரம் ஆகும் என்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுமா? விலங்குகள் என்ன செய்கிறது? வேட்டையாடி தன்னுடைய பசியை தீர்த்து கொள்கிறது. ஆனால் மறுபடியும் அந்த வயிற்றுக்குள் சென்ற அந்த உணவு
நன்றாக வெளியேறி மீண்டும் பசித்த பின்புதான் மறுபடியும் வேட்டையாடி அது உண்ணும். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? இன்று காலையில் சாப்பிட்ட உணவு வயிற்றுக்குள் இருக்கும் போதே அந்த அசைவ உணவு ஜீரணமாவதற்கு 72 மணி நேரம் ஆகும் என்று சொன்னேன். மீண்டும் மீண்டும் நாம் மேலும் மேலும் வயிற்றில் உணவை அடைத்து கொண்டே இருப்பதால் அந்த உணவு வயிற்றிலேயே தேங்கி நோய்க்கிருமிகளை உருவாக்கி வயிற்றுப்போக்கு, அஜீரணம், தலை சுற்றல், வாந்தி போன்ற நோய்கள் எல்லாம் உருவாவதற்கு நமக்கு காரணமாக இருக்கின்றன. அமிர்தமே என்றாலும் அளவோடு உண்ண வேண்டும் என்பார்கள். நாம் அனைவருமே கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் உண்ணும் உணவு ஆரோக்கியமானதாக, இலகுவாக, எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். இப்போது இருக்கிற நவீன கால உணவு கலாச்சாரத்தில் நம்முடைய பழமையான உணவு வகைகள் எல்லாம் நாம் தவிர்த்ததால் பல நோய்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றோம். குழந்தையிலிருந்தே சத்தான உணவுகளை கொடுத்து நாம் வளர்க்க வேண்டும். நம்முடைய உடம்பிற்கு 40க்கும் மேற்பட்ட சத்துக்கள் மிகவும் இன்றியமையாதவை. அவற்றில் கார்போஹைட்ரேட் என்று சொல்லப்படுகின்ற சர்க்கரை சத்து, இரும்பு சத்து, நார்ச்சத்து, வைட்டமின்கள், தாது உப்புகள், புரதச்சத்து இவையெல்லாம் மிகவும் இன்றியமையாதவை. இவையெல்லாம் அனைத்தும் சேர்ந்ததுதான் ஒரு ஊட்டச்சத்தான உணவாக இருக்கும். வெறும் அரிசி உணவையே நாம் உண்டு கொண்டிருந்தால் நம் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகிவிடும். எனவே அரிசியோடு நம்முடைய பழங்கால முறைப்படி பருப்பும் நெய்யும் சேர்த்து உண்ணும் பொழுது அந்த கார்போஹைட்ரேட்டோடு சேர்ந்த சர்க்கரை சத்து என்பது கொழுப்பும் புரதமும் சேர்ந்து விடுவதால் சர்க்கரையின் அளவும் நம் உடலில் குறைந்துவிடும். உடல் பருமனை குறைப்பதற்கும் சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் கொள்ளு பயிரை நாம் உணவில் சேர்த்து கொள்ளலாம். இந்த சர்க்கரை நம்முள் அதிகமாக இருக்கும் போது நீரிழிவு நோய்களுக்கு நாம் ஆளாகி விடுகின்றோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். அந்த செல்வத்தை நாம் பெறுவதற்கு நாம் உண்ணும் உணவில் நாம் கவனம் வைக்க வேண்டும். சித்தர்கள் வலியுறுத்துகிற உணவு முறை என்னவென்றால், பிஞ்சு காய்கறிகளை, அதுவும் குறிப்பாக நீர் சத்து அதிகமுள்ள காய்கறிகளை உண்ண வேண்டும் என்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்வதென்றால் சுரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், முள்ளங்கி, பூசணிக்காய், சௌச்சௌ, அது பெங்களூர் கத்திரிக்காய் என்று சொல்வார்கள். இது போன்ற நீர் சத்து அதிகம் உள்ள காய்கறிகளை நாம் உணவில் சேர்க்கும் பொழுது உடல் உபாதைகள் எதுவுமே நமக்கு வராமல் அது தடுக்கின்றது. எளிதில் ஜீரணமாகி விடுகிறது. கழிவுகளும் அன்றன்றைக்கு வெளியேறி விடுகின்றன. வயிற்றில் மலம் தங்குவதுதான் நோய்கள் பரவுவதற்கு மிக பெரிய காரணமாக இருக்கின்றது. இந்த LDL என்று சொல்லப்படுகின்ற அந்த கொழுப்பு நம் உடலில் அதிகமாகும் பொழுது இதயத்தில் உள்ள சிறு சிறு இரத்த குழாய்களில் எல்லாம் அடைப்பு ஏற்பட்டு நமக்கு மாரடைப்பையும் உண்டு பண்ண செய்கிறது. நார்ச்சத்து அதிகம் உள்ள இது போன்ற காய்கறிகளை நாம் சேர்த்து கொள்வதால் குடல் புற்றுநோய், குடல் அரிப்பு நோய் இவையெல்லாம் வராமல் நாம் தடுக்கலாம். அதுபோல நாம் உண்ணும் உணவை ரசித்து உண்ண வேண்டும். அவசரமாக உணவு உண்ணக்கூடாது. நமக்கு 32 பற்கள் உள்ளன. அந்த ஒவ்வொரு கவலத்தையும் நாம் மென்று 32 முறை மெல்ல வேண்டுமாம். அப்படி மென்று உமிழ்நீரோடு சேர்ந்து அந்த உணவு நம் வயிற்றுக்குள் செல்லும் பொழுது அங்கு அந்த சத்துக்கள் எல்லாம் நன்றாக உறிஞ்சப்பட்டு செரிமான சக்தியும் அதிகமாகின்றது. அதுபோல உணவில் அறுசுவைகளும் கலந்திருக்க வேண்டும். இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு என்று அனைத்தையும் சரி விகிதத்தில் கலந்து நாம் சாப்பிடும் பொழுது நம் உடல் நலம் இன்னும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கும். இன்று பெருகிவிட்ட நொறுக்கு தீனி பழக்கத்தினால் நார்ச்சத்துள்ள பொருட்களை நாம் உண்ணுவது என்பது பழக்கமே இல்லாமல் போய்விட்டது. இன்னும் பார்க்க போனால் சங்க காலம் தொட்டே நம்முடைய தமிழர்களின் உணவு பழக்கம் எப்படி இருந்தது என்றால், கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, குதிரைவாளி போன்ற சிறு தானியங்களைத்தான் நம் தமிழர்கள் உண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு அந்த சங்க காலத்தை இருக்கின்ற இலக்கியங்களை படிக்கும் போதே நமக்கு தெரிய வருகின்றது. இன்றைய நவீன யுகத்திலும் மீண்டும் அந்த பழைய நிலைக்கு போய் பெரும்பாலான மக்கள் சிறுதானியங்களை உண்பதற்கு பழகி கொண்டார்கள். இவையெல்லாம் நம்முடைய பாரம்பரியமான உணவு வகைகள்.
இதை நாம் நம்முடைய வாழ்க்கையோடு எப்போதுமே எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டுமே தன்றி மேலை நாட்டின் மோகத்தினால் பர்கர், பீஸா இவற்றை போன்ற இந்த பிரெட் இதெல்லாம் சாப்பிடுவதனால் நமக்கு பல நோய்கள் தான் உருவாகுமே ஒழிய நம் உடல் ஆரோக்கியம் பெறாது. ஒவ்வொருவரும் உணவை உண்ணும் பொழுது கவனமாக நன்றாக நமக்கு இந்த உணவு ஆரோக்கியத்தை கொடுக்குமா, சும்மா வாய் ருசிக்காக மட்டும் உண்டுவிட்டு பின்பு பல நோய்களுக்கு ஆளாவதை விட அன்றன்றைக்கு புதிதாக சமைத்த உணவுகள், கீரைகள், வாரம் 2 முறையாவது கண்டிப்பாக கீரைகள் சேர்த்து கொள்ள வேண்டும். கீரைகளில் எத்தனையோ வகைகள் உள்ளன. இப்போது புதினாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் புதினா ரத்தத்தை சுத்தப்படுத்தும். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை கண்ணுக்கு மிகவும் நல்லது. முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. முருங்கைக்கீரை நம் உடலுக்கு மிகவும் நல்லது. அகத்திக்கீரையும் மணத்தக்காளி கீரையும் நம் வயிற்று புண்ணையும் வாய்ப்புண்ணையும் ஆற்றும். வல்லாரக்கீரை நமக்கு ஞாபக சக்தியை அதிகமாக்கும். அதுபோல் தூதுவளை, அந்த தூதுவளை ரசம் வைத்து சாப்பிடலாம். தூதுவளை கீரையை பொரியல் பண்ணி சாப்பிடலாம். இவையெல்லாம் சாப்பிடும்போது சளி, இருமல் இவற்றிலிருந்தும் நாம் விடுபடலாம். பழங்கள், நார் சத்து அதிகம் உள்ள பொருட்கள், பால், நெய், தயிர் போன்ற சத்தான உணவுகளை சரியான நேரத்தில், சரியான விகிதத்தில், சமச்சீரான உணவாக உட்கொண்டால் நோய்களிலிருந்து நாம் விடுபடலாம். இன்னும் சொல்லப்போனால் சித்தர் பாடல் ஒன்று உண்டு. காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் கொண்டிடில் கோலை ஊன்றி நடப்பவனும் கோலை வீசி குழாவி நடப்பானே என்று சொல்வார்கள். இந்த கடுக்காய் என்பது மலச்சிக்கலை தவிர்க்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து. உலகத்திற்கே ஒரு விஞ்ஞானி போன்றவர்கள் தான் நம்முடைய சித்தர்கள். நம்முடைய சித்தர்கள் சொன்னது போல் உணவு முறையை பற்றி உலகத்தில் வேறு யாருமே சொல்லியிருக்க முடியாது. நமக்கு 3 விதமான தோஷங்கள் உண்டு. பித்தம், வாதம், கபம் என்று. இந்த 3 தோஷங்களிலும் ஏதாவது ஒன்று சரியான விகிதத்தில் இல்லை என்றால்தான் நாம் நோய்களுக்கு ஆளாகின்றோம். சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள்? நம் உணவு முறையின் மூலமே இந்த 3 தோஷங்களையும் நாம் சமச்சீர் அடைய செய்யலாம் என்று. இந்த பித்தம், வாதம், கபம் இந்த 3 தோஷங்களும் நாம் உண்ணும் உணவிலேயே நாம் கட்டுப்படுத்தலாம் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். நான் இறுதியாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், நாம் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் மன நிம்மதியுடனும் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் உணவு முறையில் முதலில் கவனத்தை வையுங்கள். சத்தான, எளிதில் இலகுவாக சீரணிக்கக்கூடிய உணவு வகைகளை உட்கொள்ளுங்கள். ஆவியில் வெந்ததை உண்டால் உங்கள் ஆவி நிலைத்து நிற்கும். ஆவியில் வெந்தது என்றால் எது? இட்லி, இடியாப்பம், புட்டு இது போன்ற உணவு வகைகளை நாம் அன்றாடம் சேர்த்து கொள்ள வேண்டும். போதிய அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும். அதுபோல நன்றாக உணவை மென்று முழுங்க வேண்டும். நொறுங்க தின்றால் 100 வயது என்று சும்மாவா சொன்னார்கள்? எனவே காலார நடந்து, கண்ணார தூங்கி, வயிறார உண்டு, மனமாற சிரித்தால் வாழ்க்கையில் எந்தவித நோயும் நம்மை அணுகாது.